பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எலியா என்ற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த இடத்தை சார்ந்தவன், அவனுடைய தைரியம் எப்படிப்பட்டது. அவ்வளவு தைரியம் இருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் அவன் வாயிலிருந்து வருது, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்புகிறானே. ஏன் ஐயா, இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிற மக்களும் கூட சொல்றீங்க, போதும் பிரதர், ஊழியம் பண்ணி எத்தனை ஒன்று சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, நிந்தை அவமானமெல்லாம் வந்துருச்சு பிரதர், சொல்லுகிற வார்த்தையை இன்னைக்கு தாங்க முடியலங்கிறீங்க. இயேசுவை சொன்னதோடய அவங்கள சொல்லிட்டாங்க. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் மற்றவளை எப்படி ரட்சிக்க போறான் சொல்லலையா? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் என்னை பார்த்து எத்தனை பேர் சொன்னா, இவருக்கே கண்ணு தெரியல, இவர் கண்ணு முதல்ல திறக்கட்டும், அப்புறம் நாம பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இப்படி வைத்திருக்கிறார் என்பதற்கு யாருக்கும் புரியாதனால அப்படி பேசுறாங்க. இந்த எலியாவும் நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனா அவன் வந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே, ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே, அந்த பதவியை பார்த்தோன்னே பயந்து ஓடி போய் வனாந்தரத்தில் படுத்துக்கிட்டு சொன்னான். அப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றார்? இப்போது உங்களுடைய வேதத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தை திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? அற்புதம் செய்பவே, அதிசயமானவே, அற்புதம் செய்பவே, அதிசயமானவே, யுத்தத்தில் வல்லவே, எதற்குமே அஞ்சிடே, யுத்தத்தில் வல்லவே, எதற்குமே அஞ்சிடே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார்? உமக்கு பாண்டவர் யார்? உமக்கு பாண்டவர் யார்? சொல்லுங்க. உமக்கு பாண்டவர், உமக்கு பாண்டவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து. சூரை செடினா என்ன தெரியுமா? குரூம் ட்ரீ. குரூம்னா விளக்கமாறு. அதில் எப்படி நிழல் கிடச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு பனைமரம் தென்னை மரம்னா கூட என்ன செய்யும்? நிழல் இருக்கும். விளக்கமாத்து மரம் எப்படி இருக்கும்? இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதில் என்ன இருக்கும்? ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று விரும்பி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, உட்கார்ந்தும் இல்லாம திருப்பி என்ன செஞ்சிட்டாரு? படுத்தே விட்டார். படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன், ஐயா, அப்படி தூங்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் பார்த்தார். இவன் தூங்குறக்கா? இவன் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு நான் இவனை என்ன செய்தேன்? உருவாக்கினேன். இவன் போய் என்ன செய்யறான்? சோர்ந்து போய் தூங்கியிருக்கான. அப்படி விட்டுறல. அவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அதனால சோர்ந்து போன எலியாவுக்கு ஒரு தூதனை அனுப்புறார் கர்த்தர். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, அவன் தூங்கத்திலிருந்து அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தான். இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஐயா, சாப்பாடு கொண்டு தலைமாட்டில் வச்சு எழுப்புற தெய்வம் எங்கேயா இருக்கு? ஏன்னா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லை. அவரை போல யாரையா? அதனாலதான் நாம பாடுறோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லேசையா. அல்லேலூயா, 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 எல்லேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஐயா நீதானே, எந்த வேளையும் ஐயா நீதானே. அல்லேலூயா, எல்லேசையா. அல்லேலூயா, எல்லேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லேசையா. அல்லேலூயா. உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு.
வேளையும் ஐயா நீர்தானே, எந்த வேளையும் ஐயா நீர்தானே. எந்த வேளையும் அவர்தான். காலையா இருந்தாலும் மாலையா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் பலனா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அவர் தான் நம்மோட இருப்பார். ஏன்னா மற்ற எல்லாம் கைவிட்டு போயிடுவான் கடைசி வரைக்கும். அதனால தான் தாவீது சொன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் அங்கதான் ரொம்ப நாள் இருக்க போற. இந்த பூமியில இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? போயிடும். ஏன்னா சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, பந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான் ஏமாற்றம் உலகம், மாயைத்தான். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, பந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். உலகத்துல சொந்த பந்தல அங்க கொள்வன கொழுப்புன ஒண்ணும் கிடையாது. இங்கே பார்க்கிறோம், சோர்ந்து போன ஏலியாவை தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்பி சாப்பாடை தலைமாட்டில் வச்சு. இப்படி ஒரு தெய்வத்தினுடைய அன்பை பார்த்துருப்பீங்களா? வந்து சுகம் கொடுப்பேங்கிறது எல்லாம் சொல்லுவா, வந்து பார்க்குறாரு. ஆனால் சாப்பாடு சாப்பிடாம கிடைக்கேன்னு பெத்த தகப்பன் கவலைப்பட மாட்டான், பெத்த தாய் கவலைப்பட மாட்டான். சொல்ல அவன் திம்பா எந்திரிச்சா, எங்கள் பிள்ளை சாப்பிடல, ஆமாம் கொழுப்படுத்து படுத்து கிடப்பா திம்பா. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, தலைமாட்டில் வந்து வச்சு தழலில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டாந்து வச்சு அவனை தட்டி எழுப்பி எழுந்திருப்பா. எழுந்திருந்து என்ன செய்ய? போஜனம் பண்ணுங்கிறார். இவன் கண் விழித்து பார்த்துட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டான். வாசிங்க. தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இதுதான் பிரச்சனை. தின்னு விட்டு திருப்பி தூங்கிட்டோம். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே, சாப்பிட்டோன்னே நஞ்சிருவோம், அவ்வளோதான். ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பார், அவரால் முடியும். ஆனால் நமக்கு ஆசீர்வதிச்சுட்டா எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அதனால தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடான். இல்லாட்டா அவரால் ஆசீர்வதிக்க முடியாதா? கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன் உனக்கு எனக்கு சோறு போட முடியாதா? முடியும். ஆனால் நம்ம உட்கார வச்சு போட்டால் இருக்க மாட்டோம், அவருக்கு தெரியும். ஆதாம் உட்கார வச்சு போட்டார், இருந்தானா? இல்லை. அவனை உட்கார வச்சு எல்லாம் சாப்பிடப்பா, இதுக்குள்ளே எல்லாம் இருக்கட்டும், இதை மட்டும் தொடாதினார். புத்தி எங்கே தான் போச்சு? அதுதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் எப்படி தான், ஐயா எதை செய்யாதேங்கிறாங்களோ அதைத்தான் செய்வோம், எதை செய்யுங்கிறவங்களோ அதை செய்ய மாட்டோம். இவனுக்கு சாப்பாடை வச்சு எப்பா எழுந்திருந்து நீ போஜனம் பண்ணு, அவ்வளோதான். எழுப்புனார், எந்திரிச்சு சாப்பாடு நான் சாப்பிட்டேன், நீ என்ன செய்யணும் யோசிக்கல, திரும்பி படக்குன்னு படுத்துட்டார். அப்பொழுது படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து, முதல் தரத்தில் எந்திரிக்கல, இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, 40 நாளாய் தீர்ப்பசி காளாய், 40 நாளாய் தீர்ப்பசி காளாய், காதன்னு பொறுத்திருந்தா கேளாய், போக பாபத்தினை வீட்டோடாயோ, உள்ளமே இசு அன்பை நாடாயோ, போக பாபத்தினை வீட்டோடாயோ. யூதர்கள் வைய
வேதனை செய்ய யூதர்கள் வைய வேதனை செய்ய உள் பாவம் செய்தவர் உள்ளம் நைய போக பாவத்தினை வீட்டோடாயோ. கிருபையாக ஏக நண்பாக கிருபையாக ஏக நண்பாக நாதனும் பொறுத்திருந்தார் கேளாய் போக பாவத்தினை வீட்டோடாயோ. சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க செய்தது பாவம் பிசையா இறக்க போக பாவத்தினை வீட்டோடாயோ. உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ போக பாவத்தினை வீட்டோடாயோ. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தரம் தான் சாப்பிட்டான், தூங்கிட்டான். 2ஆம் தரம் தட்டி அவனை எழுப்பி என்ன சொல்றாரு? நீ போஜனம் பண்ணி புசித்து கொடுத்து எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல். ஏன்னா மோசே 40 நாள் தேவனிடத்தில் என்ன செய்தான்? காத்திருந்தான். எதுக்கு? 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறதுக்கு. மலையில் ஏறி போய் வர்றதுக்குள்ளதான் இந்த மக்கள் எல்லாம் தங்களை கெடுத்து கொண்டதை யாத்திராமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அதனால தான் யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்ங்கிறார். ஏன்னா போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? கண்ணுக்குட்டி செஞ்சிருவான். 40 நாள் அவன் திரும்பி வந்தான். இரவும் போல சாப்பிடாம இருந்து எழுதி வாங்கிட்டு வரான். அதனால தான் மோசே ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மனசு தாங்காமல் அந்த கற்பலை எரிந்து என்ன செஞ்சான்? உடைச்சு போட்டான். எனக்கு அன்பானவர்களே, இப்போ எழுந்து புசித்து கொழுந்து நீ போக வேண்டிய தூரம், இன்னும் பிரயாணம் தூரம் அதிகம் பாடினார். உடனே அவன் புசித்து குடித்து எழுந்து அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் மட்டும் பகல் ஓரேப் எனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனோம். ஆனா ஓரேபுக்கு வந்தான். நாம இன்னைக்கு ஓரேபுக்கு வந்துட்டோமா? இதை குறித்து உங்களுக்கு 6 செய்தி கொடுக்கணும். அடுத்தாப்புல சொல்றாரு, ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் வந்தான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அப்பா, சோர்வை கொஞ்சம் தப்புனா திருப்பி எங்க போயிட்டாரு? கெபிக்குள்ள. இந்த கெவியை குறித்து 6 காரியம் உண்டு. ஓரேபை குறித்து 6 காரியம் உண்டு. உங்களுக்கு சொல்லணும். கெவிக்குள் போயிட்டு வந்தான். அப்பவும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். சரி, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார். நான் ரொம்ப வைராக்கியமா இருந்த ஆளியா? உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை கொண்டு போட பார்க்கிறாங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து, முதல்ல உள்ள இருக்காத, வெளியே வந்து என்ன செய்? கர்த்தருக்கு முன்பாக நில், பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்துல நின்னுதான் பேசணும். எங்கும் புகழ் எழில் மாட்சிமை பலவானி பாடி, எங்கும் புகழ் ராஜனுக்கு எழில் மாட்சிமை பலவானி பாடி. ஆண்டவருக்கு பேசணும். எங்க நின்று பேசணும்? இன்னைக்கு ஒரு ராஜா பார்க்கணும், ஒரு முறை வேணும். ஒரு அதிகாரியை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? இப்படிதான் பார்க்கணும், ஒரு முறை இருக்கு. இன்னைக்கு ஒரு டீனை பார்க்க போறீங்க, சும்மா சாதாரணமாக போய் நைட்டியை போட்டு நிற்க முடியுமா? அடுத்த கேள்வி கேட்பார், இதுதான் பார்க்குற முறையான்னு. இவர் எங்கே நின்று பேசுகிறாரு? கெபிக்குள்ள.
ஓரே பட்டு வந்தவர் ஏன் அந்த பயம் திரும்பி வந்துருச்சு, கெவியில் போய் உட்காந்துக்கிட்டார். ஓரே என்றால் என்ன, அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். கெவினா ஏன் போகக்கூடாது, கெவியில் போய் பயந்து உட்காந்துருக்கூடாதா, நல்ல பாதுகாப்பு தானே. ஆனால் அங்கேருந்து கர்த்தர் பெறார், இங்கே உனக்கு என்ன காரியம். இவர் சொல்கிறார், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஒருத்த மாத்திரம் தான் தப்பிச்சிருக்கிறேன், என்னையும் கொண்டு பார்க்குறேன். அவர் சொன்னார், இதெல்லாம் சரி. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து, அதான் முக்கியம், எங்க வரணும், கம் அவுட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா தாவீது போய் இப்படி தான் ஒரு சமயத்தில் ஒளிஞ்சிருந்தான். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே தாவீது அதுல்லாம் என்கிற ஒரு கெவியில போய் என்ன செய்தான், ஒளிஞ்சிருந்தான். அப்போ காத்தேன் தீர்க்கதரிசி அவரிடத்துல வந்து என்ன சொன்னாரு, தாவீதே நீ அரணில் இராதபடிக்கு யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வா, கம் அவுட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஜோன். சௌரியமா சுகமா உட்கார்ந்து இருக்க வாழ்க்கையை விட்டு என்ன செய், வெளியே வா, அப்பதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அழைப்பின் குரல் கேட்டிருக்கமே, புனைகள் நிறைந்தவன் நானல்லோ, அதை தெரிந்தும் அழைத்தவர் நீரல்லோ. குறைகள் நிறைந்தவன் நானல்லோ, அதை தெரிந்தும் அழைத்தவர் நீரல்லோ. தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன் நான், பின்னை வாயன முன் செல்தா, பின்னை வாயன முன் செல். அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என உணர்ந்தே. அருகின்னு செல்று நடை பயின்றேன், பின்னை வாயின முன் செல்த, பின்னை வாயின முன் செல்த. அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என உணர்ந்தே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, எலியாவை தட்டி எழுப்பி பலப்படுத்தி சாப்பாடு கொடுத்து நடக்க வச்ச கூட திரும்பி போய் எங்கே இருந்துக்கிடுவான், கெவிக்கு போயிடான். அதை மாதிரி இன்றைக்கி உங்கள் அனுபவம், இன்றைக்கி தட்டி எழுப்பலாம். நீங்கள் ஓரேப் மட்டும் கூட வந்திருக்கலாம். எத்தனை பேர் ஓரேப்புக்கு வந்தனால தான் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் அந்த ஓரேப்பில் என்ன உண்டு, ஏன் ஓரேப் மட்டும் வந்து அங்கே நிற்கிறான், அதற்கு காரணம் என்ன, இதை குறித்தெல்லாம் உங்களோட தொடர்ந்து பேசுகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாள் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு கட்டணம் ரெக்கார்டிங் எல்லாம் சேர்த்தா 5000 வந்துடும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் எழுப்பி தர ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் சபை. நான் ஒரு நாள் கூட அவங்கள சாப்பிடாம கூட அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து சத்தியத்தை சொல்லி வேன் வச்சு கூப்பிட்டு வந்து சத்தியத்தை சொல்லி திரும்ப அவங்கள எந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் கூட அதே இடத்துல இறக்கி விடணும். இதுக்கே மாதம் 20,000 ரூபாய்க்கு மறைச்சு அடைக்கணும். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்களை வான்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா இவர்கள் இப்படி இருப்பது என் நாம் மகிமைக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் அதன்படி செய்வணும். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க, இந்த மக்களை அழைத்து வர, ஒரு கட்டுமான பணிக்கு அல்லது ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு அல்லது பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு, இப்படி பல காரியம் உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி, இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக தொடர்பு கொள்ளலாம், ஜிபே ஃபோன்பே வழியாக. அது மட்டும் இல்லை, ஐயா ஒருவேளை நான் அக்கௌண்ட் வைக்கிறவங்க இதுக்கு வழி உண்டான்னு கேட்டால் என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். தபால் வழியாக போஸ்ட் வழியாக மணி ஆர்டர் செய்கிறவங்களுக்கு சொல்லுவேன். எல்லா போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. நீங்கள் தாராளமாக போய் அங்கே 36 35 38 89 63 அல்லது நீங்கள் அங்கே போயிட்டு கூட ஃபோன் பண்ணுங்கள். அங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுற ஃபார்ம்னு.
அந்த ஃபார்ம் வாங்கிட்டு என்ற நம்பரை கேளுங்க சொன்னேன். அது வழியாக போட்டால் நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் கூட என்ன செய்ய வேண்டியதில்லை, செலுத்த வேண்டியது இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எப்போதும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். இருந்தாலும் நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், அதனால் 10க்கு மேலே ஃபோன் பண்ணுங்க. இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்லுகிறோமே, அந்த எலியா பெரிய வல்லமை உள்ளவன் தான், பராக்கிரமன் தான், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தான், தைரியம் உள்ளவன் தான். ஆனா அவனுக்கு சோர்வு இருந்தது போல இன்றைக்கு எத்தனை பேர் சோர்ந்து ஊழிய பாதையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பேர் சோர்ந்திருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும். நெடுநாள் ஒவ்வொரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வீடு, அதை கூட என் பிள்ளைய பங்கு வச்சு கொடு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இருக்கட்டும்னா கூட என்னைக்கு நீ போகிறது, என்னைக்கு நீ சாகிறதுன்னு சொல்லி துன்பப்படுத்துகிற அன்பு தாய்மார்கள் உண்டு, துன்பப்படுகிற தகப்பன்மார்கள் உண்டு. ஆண்டவர் அவர் இருக்கிற நாள் மட்டும் சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடும். தகப்பன் தாயை கனம் பண்ணுகிற இருதயத்தை கொடும். அன்பின் தெய்வமே, வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு இந்த வியாதியினால நான் பட்ட துன்பம், ஐயோ, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும், இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று புலம்பிக் கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய புலம்பலையும் உடைய பாதத்தில் வைக்கிற சுவாமி, உன் புலம்பலை ஆனந்த களைப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மாறட்டும், விடுதலை பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.